லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மத்திய அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை மீது மக்களவையில் காரசாரமாக விவாதம் நடைபெற்றது. அதன் சாராம்சம் குறித்தும் பாரத ரத்னா விருது அறிவிப்புகள் குறித்தும் செய்தியாளர் பார்வையில் மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, முதல்ல மக்களவையில் நடந்த காரசார விவாதம் குறித்து பேசுவோம். ஏன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது கடும் சிக்கல்கள், பல சவால்களுக்கு இடையே இந்தியாவோட பொருளாதாரத்தை மீட்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. காங்கிரஸ் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. மக்களவையில் நிர்மலா சீதாராமன் பேசியவற்றின் சாராம்சம் என்ன? பத்து வருடங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே தவறான கொள்கைகள் மற்றும் சரியான அரசாங்கம் இல்லாத காரணத்தால் பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருந்தது எனவும் 2014 வருடத்திலே நரேந்திர மோடி அரசு பதவிக்கு வந்தபோது இந்திய பொருளாதாரம் பெரும் சிக்கலில் இருந்ததாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்ட வெள்ளை அறிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அப்போது நிர்மலா சீதாராமன் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தை குறிப்பிட்டார். எப்படி குட்கா தயாரிக்கும் ஒரு நிறுவனத்துக்கு கூட சுரங்க உரிமம் அளிக்கப்பட்டது, அந்த அளவுக்கு ஊழல் மலிந்திருந்தது. இதன் காரணமாக இந்தியாவிலே நிலக்கரி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டிலிருந்து நிலக்கமதி இறக்குமதி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றமே ஏன் நீங்கள் இப்படி தவறான நடைமுறைகளை பின்பற்றுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு மோசமான நிர்வாகமாக இருந்தது என மன்மோகன் அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போது அந்த நிலக்கரியை பட்டை தீட்டி வைரமாக நரேந்திர மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது என தற்போது நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது மற்றும் தேவையான அளவு கிடைப்பது போன்ற விஷயங்களை குறிப்பிட்டார். இது தவிர காமன்வெல்த் ஊழல் போன்ற பல்வேறு ஊழல்களை குறிப்பிட்ட போது எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கடும் முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து பேசி ஒவ்வொரு ஊழலாக விளக்கி அதன் காரணமே சரியான நிர்வாகம் இல்லாதது மற்றும் மன்மோகன் சிங் அரசு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்பட்டது என குறிப்பிட்டார். சோனியா காந்தி குடும்பத்தின் நலன்களை காப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தது மன்மோகன் சிங் அரசு எனவும், நரேந்திர மோடி அரசு மிகவும் பாடுபட்டு பொருளாதாரத்தை சீர் செய்திருக்கிறது எனவும், தற்போது இந்திய பொருளாதாரம் உலகிலேயே 5வது பெரிய பொருளாதாரமாக உருவாகி 3வது இடம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் மற்றும் அதன் தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்கள் பல முறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், முழக்கங்களை எழுப்பினார்கள். நிர்மலா சீதாராமன் சபாநாயகரிடம் முறையிட சபாநாயகர் ஓம் பிர்லா அமைதி காக்கும்படி பலமுறை கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி கட்டத்திலே தற்போது இந்த வெள்ளை அறிக்கை காரணமாக இன்று கடும் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல மத்திய அரசின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அது தொடர்பான காரசாரமான விவாதமும் மக்களவையில இன்னைக்கு அதிக அளவில் நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக மத்திய அரசு பாரத ரத்னா விருதுகளையும் அறிவிச்சிருக்கு. இதெல்லாமே வரும் மக்களவை தேர்தலோட தொடர்பு படுத்தி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இதுவரை எப்போதும் இல்லாத வகையிலே ஒரே நாள் 3 பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இந்தியாவிலே பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருவதிலே அவரது அரசுக்கு பெரும் பங்கு இருந்தது என்பதால் இன்று வரை அவர் நினைவு கூறப்படுகிறார். அவரிடம்தான் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அந்த நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது 2004 2014 வரை ஆட்சியில் இருந்த சமயத்திலே அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படவில்லை. அவரை காங்கிரஸ் கட்சியின் தலைமை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தது எனவும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலே ஆட்சி நடைபெறும் இந்த சூழலிலே அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருப்பது நிச்சயமாக இது அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான விவாதங்களுக்கு வழிவகுக்கும். இதற்கு அடுத்தபடியாக விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. வேளாண் துறையிலே அவரது பங்கு அளப்பரியது. இந்தியாவின் உற்பத்திக்கு, வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அவர் என போற்றப்படுபவர். ஆகவே இவ்வளவு நாட்கள் அவருக்கு விருது அளிக்கப்படாமல் இருந்த நிலையிலே தற்போது அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மிகவும் முக்கியமாக முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சௌத்ரி சரண் சிங் இந்தியாவின் பிரதமராக மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராகவும் இருந்தவர். எம்எல்ஏ, எம்பி என தொடங்கி பல்வேறு முக்கிய பொறுப்புகளை கவனித்து பின்னர் நாட்டின் உள்துறை அமைச்சர், பிரதமர் என உயர்ந்தவர். அவருக்கு இந்த விருது இன்று அறிவிக்கப்பட்டதன் பின்னணியிலே பலத்த அரசியல் காரணமும் இருக்கிறது என கருதப்படுகிறது. அவரது பேரனான ஜெயந்த் சௌத்ரி தான் தற்போது ராஷ்டிரிய லோக்தள் என்கிற கட்சியை நடத்தி வருபவர். அந்த கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி தற்போது என்டிஏ கூட்டணியிலே சேர இருக்கிறது என தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 2 இடங்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அந்த கட்சி போட்டியிடும் எனவும் பின்னர் அந்த கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடம் அளிக்கப்படும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணியை விட்டு விலகி அந்த கட்சி உத்தரப்பிரதேசத்திலே என்டிஏ கூட்டணியில் சேருவதால் பாஜக மேலும் பலம் பெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவிலேயே அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம். 80 உறுப்பினர்கள் அந்த மாநிலத்திலிருந்து மக்களவைக்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த முக்கிய அரசியல் நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த விருது அறிவிக்கப்பட்டவுடனேயே ஜெயந்த் சௌத்ரி அதற்கு வரவேற்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆகவே இதற்கு அடுத்தபடியாக அவர் என்டிஏ கூட்டணியிலே இணைவது விரைவிலே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் ஏற்கனவே எல்கே அத்வானி மற்றும் கர்பூரி தாக்கூர் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட 2 நாட்களிலேயே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி என்டிஏ கூட்டணியில் இணைந்தார். அதே போல தற்போது ஜெயந்த் சௌத்ரி விவகாரத்திலும் நடக்க இருக்கிறது என டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய அரசின் வெள்ளை அறிக்கை, அதன் மீதான விவாதம் குறித்தும் அறிவிக்கப்பட்டுள்ள பாரத ரத்னா விருது அது குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.